ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே வேணும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தீபாவளிக்கு ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது வாங்கிட்டு வந்தாப்புல. நான் கட்டைப்பை கொடுத்துட்டேன். அவர் பக்கெட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு பக்கெட்லேயே மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டாப்புல. என்னென்ன வாங்கலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பத்தி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பத்தி இங்கே சிம்பா வெடி போடுறோம்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். அதனால் பக்கெட்டு இந்த பக்கெட்டு சின்ன பக்கெட்டு ஃப்ரீயாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா மல்லி முடிஞ்சிச்சு. அதோட சரி ஒரு வேளை அரைப்போம்னு மல்லி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் 1 கிலோ. கடலைப்பருப்பு, கடலை மாவு, மிளகா, அதுக்கடுத்து கடலைப்பருப்பு, எண்ணெய், அது மைதா மாவு ஃப்ரெண்ட்ஸ், சீரகம், சோம்பு, டால்டா, ஏலக்காய் சுக்கு, சீரகம், இதுக்கடுத்து முறுக்கு மாவு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் முறுக்கு சுடலைன்னா எங்களை பாடாப்படுத்திடுவாங்க, எங்கள் சிம்பா பாடாப்படுத்திடுவாங்க. அதனால் முறுக்கு மாவு ஒன்று வாங்கினேன். இது 1 லிட்ரு எண்ணெய், 2 லிட்ரு எண்ணெய் வாங்கினேன். இது சாமிக்கு விளக்கு போடுறதுக்கு எண்ணெய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சிக்கன் வறுக்கிற பொடி. இது கோதுமை மாவு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உளுந்து 1/2 கிலோ, கோலப்பொடி, மிளகு 50, சேலன் சோப்பு 2 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகா சீயக்காய் ஃப்ரெண்ட்ஸ். சாமி சூடம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தாப்புல ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு இது பண்ணுவோம் அப்படின்னே. இது 2 பக்கெட்டு ஃப்ரீன்னு சொன்னாங்க, அதோட வாங்கிட்டு வந்தாப்புல. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். இது போதும். இந்த வருஷம் தீபாவளி எப்படியோ போயிட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன அப்புறமா செலவழிக்கக்கூடாது, இருக்கிறத வச்சு தான் செலவு பண்ணணும்.